கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பேசஞ்சர் இப்பதான் அரைவ் ஆயிருக்கு. அதுல இருந்து கூட்டம். கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு நைட் நேரத்துல போகணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரெயின்ஸ் கம்மியா தாங்க இருக்கு. ட்ரெயின் கம்மியா இருக்கனால டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். நான் இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ட்ரெயின்ல உங்களை கூட்டிட்டு போறேன். கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் டைரக்டா அந்த ட்ரெயின்ல போய்க்கலாம். அது என்ன ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல ஏன் டிக்கெட் கிடைக்கிறது ஈஸி அப்படிங்கறதெல்லாம் போக போக பாக்கலாங்க. எங்க இருக்கோம்னா இப்ப பொள்ளாச்சியில இருக்கோங்க. இப்ப இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பேசஞ்சர்ல ஏறி முதல்ல கோயம்புத்தூர் ரீச் ஆக போறோங்க. கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். என் கூட ஒரு டெரிஃபிக்கான பெங்களூர் ட்ரெயின் ஜர்னிக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போறதுக்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ஒரு 30 ஜர்னி தான் பண்ண போறோம். பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு 15 ரூபாய் கொடுத்து ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஷார்ப்பா 8:55 நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. இப்படியும் நம்ம கோயம்புத்தூர் போறதுக்கு ஒரு 10,000 அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயின் 1:15 தாங்க. நம்ம ட்ரெயின் மெதுவா போனாலும் பிரச்சனை இல்லை. புள்ளிங்க வண்டி நிறுத்திட்டாங்க. செயின் புள்ளிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம வண்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறாம இருந்தாங்க. ஸோ அதனால வண்டியை செயின் புள்ளி நிறுத்தி அவங்க ஏறினதுக்கு அப்புறம் எடுத்துட்டாங்க. மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸுங்க. ரொம்ப நாளாக இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. எப்போ பர்மனன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலைங்க. பட் செம்ம சூப்பரான ஒரு வண்டி. ஃபுல்லாக இருக்குங்க வண்டி. நல்ல டிமாண்டாக ஓடக்கூடிய ஒரு வண்டி இது. கிணத்து கடவுல நம்ம இந்த வண்டியை ஜிங் பண்ணுறோங்க. இது ஒரு சின்ன விலாகா தாங்க வரும். நம்ம இப்ப போத்தனூர்ல இருக்கோம். நம்மளோட ஃபுல் ஜர்னியுமே மேக்ஸிமம் நைட்லயே கவர் ஆக போகுதுங்க. ஸோ வீட்லயே சாப்பிட்டுட்டு தான் ட்ரெயின் ஏறினேன். டைம் 10:45 ஆகுதுங்க. வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன். வழக்கமா நம்ம வர இந்த பேசஞ்சர் 10:15 வந்துடும். இன்னைக்கு கொஞ்சம் டிலேல தான் வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12258 திருவனந்தபுரத்துல இருந்து யஷ்வந்த்பூர் போற கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ல தான் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஏறி பெங்களூர் வரைக்கும் போக போறோங்க. அது நைட் 1:30 மணி மாதிரி கோயம்புத்தூர் வரும். இந்த வண்டி வாரத்துல 3 நாள் தான் ஓடும். நம்ம ஏன் இந்த வண்டியில போறோம் அப்படிங்கறத நான் போக போக சொல்றேங்க. நம்ம வண்டி 5 மணிக்கு திருவனந்தபுரம் நார்த்ல இருந்து கிளம்பி இந்நேரம் திருச்சூர் தாண்டி வந்துட்டு இருக்குங்க. ட்ரெயின் கோயம்புத்தூர் வரைக்கும் இன்னும் 2.5 மணி நேரம் நம்ம கையில இருக்கு. அதனால அது வர்ற வரைக்கும் கொஞ்ச நாளும் போய் ஏசி வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணலாம்னு இருக்கேன். பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கோங்க. ஏன்னா நம்ம வண்டி 3வது பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுது. இப்போ 2வது பிளாட்ஃபார்ம்ல கோயம்புத்தூர் மங்களூர் சென்ட்ரல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நிக்குதுங்க. காலையில 6 மணிக்கு இந்த வண்டி இங்கிருந்து கிளம்பும். ஆனா இப்பவே வந்து ஷன் பண்ணிட்டாங்க. செம தூக்கமா இருக்குங்க. அதனால ட்ரெயின் வந்தோடனே ஏறி தூங்கிடலான் இருக்கேன். உங்களை அதனால காலையில மீட் பண்றேன். நம்ம ட்ரெயின் அரைவ் ஆயிடுச்சுங்க. திருப்பூர்ல எல்லாம் நிக்காதுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்தா ஸ்ட்ரெயிட்டா ஈரோடு தான். தர்மபுரி ஹோசூர் வழியா யஷ்வந்த்பூர் போற வண்டி நம்ம வண்டிங்க. 1:55 நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோங்க. பாய் பாய் கோயம்புத்தூர். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நிக்குதுங்க. காலையில கிளம்ப போற வண்டியை இப்பவே ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க. லோகோ கூட மாட்டிட்டாங்க. வேப்சவன் ஈரோடு போட்டிருக்காங்க. Next morning. குட் மார்னிங் மக்களே. டைம் 7:30 ஆகுது. ஒசூருக்கு முன்னாடி கிளமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கோங்க. அநேகமா இங்க ஒரு ட்ரெயின் கிராசிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நம்ம வண்டி இங்க போட்டிருக்காங்க. 6:30 எந்திரிச்சிட்டாங்க. பட் ஆனா வெளியே எந்த சீன்ஸுமே கவர் பண்ணல. ஏன்னா ரொம்ப குளிருங்க. வெளியே வந்து நிக்கவே முடியல. அந்த அளவுக்கு குளிர். உள்ள ஏசி போட்டிருக்கனால உள்ள குளிர் தெரியலைங்க. ஸோ அதனால உள்ளே உட்காந்துட்டேன் நானு.
நம்ம வண்டி வாரத்துல 3 நாள் தான் ஓடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? திருவனந்தபுரம் நார்த் கொச்சுவேலையிலிருந்து திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை கிளம்பும். அப்படின்னா அடுத்த நாள் காலையில 1:30 மணி மாதிரி கோயம்புத்தூர் வருங்க. செவ்வாய், வியாழன், சனி காலையில 1:30 மணிக்கு நம்ம வண்டி கோயம்புத்தூர் வரும். நம்ம வண்டியில டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசி 545 ரூபாங்க. நான் தட்கல்ல போட்டேன். எனக்கு இந்த சர்வீஸ் சார்ஜ், கன்வீனியன்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வந்தது. இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் கட் ஆயிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டீ இல்ல ஒரே ஒரு காஃபி காலையில மட்டும் தாங்க. அதுக்கப்புறம் குடிக்கிறதே இல்ல. காலையில எழுந்திரிச்சோன்னே ரொம்ப பசிச்சதுங்க. அதனால ட்ரெயின்ல விற்கிற காஃபி வாங்கினேன். ஒரே வாய் தாங்க வச்சேன். செம சுகரு தூக்கி போட்டேன். இதே போன வருஷமா இருந்திருந்தா எனக்கு இந்த சுகர் அதிகமா இருக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஃபுல்லா குடிச்சிருப்பேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணி ஏன் நீங்க டீ குடிக்கிற மாதிரி ஸ்டோரி போடுறதுல, காஃபி குடிக்கிற மாதிரி ஸ்டோரி போடுறதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தேன். இன்னைக்கு ட்ரெயின்ல போகும்போது எப்படியும் மினிமம் நான் போன வருஷம் இதே ட்ரெயின்ல விளாக் பண்ணியிருந்தேன்னா 2 இல்ல 3 டீ வந்து பெங்களூர் போறதுக்குள்ள வாங்கி குடிச்சிருப்பேன். பட் இன்னைக்கு ஒண்ணுதான் வாங்கினா அதையும் தூக்கி போட்டேன். ஸோ அதனால அதுக்கான ரீசன் சொல்லிட்டேங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு மற்ற ட்ரெயின்ல தேர்ட் ஏசி ஃபேரை கம்பேர் பண்ணும்போது நம்ம போற இந்த கரீப் ரத்ல எப்பவுமே டிக்கெட் ரேட் கம்மியா தான் இருக்கும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட வரலாறு தான். இந்த ட்ரெயினோட பேர் கரீப் ரத். அது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தை. அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஏழைகளின் ரதம் அப்படின்னு மீனிங் வரும். எல்லா விதமான மக்களும் தேர்ட் ஏசில பயணிக்கிற வகையில தான் இந்த வண்டியில டிக்கெட் ஃபேர் அமைச்சிருக்காங்க. சோ அதனாலதான் இந்த வண்டியில தேர்ட் ஏசியா இருந்தாலுமே டிக்கெட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆல்ரெடி இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸோட வரலாறு பத்தி நான் வந்து பூரியில இருந்து யஷ்வந்த்பூர் வந்த ட்ரெயின் விளாக்ல சொல்லியிருப்பேன். அது ரொம்ப பழைய விளாகுங்க. நம்ம சேனல் ஆரம்பிச்ச புதுசுல போட்ட விளாக். சோ டீடைல்ஸ் அதுல இருக்கு. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல பாருங்க. சிக்னல் கிரீனுங்க. ஏதோ ட்ரெயின் வருது. ட்ரெயின் அரைவல். அன்னைக்குமா இது பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸாக இருக்கணும். சவுத் சென்ட்ரல் ரயில்வே லோகோ போட்டு வருது. லல்லகுடா லோகோ. பாஸ் த்ரூ போல. பாய் பாய். கர்டைன் கொடுத்துருக்காங்க. நிறைய எக்கனாமி தேர்ட் ஏசி கோச்சில் இப்போ கர்டைன்ஸ்லாம் தர்றதில்ல. ஓசூர் வந்திருக்கோங்க. ஓசூருக்கு அடுத்து நம்ம வண்டி பானஸ்வாடியில் நிற்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா யஷ்வந்த்பூர் தான். ஓசூர்ல நிறைய பேர் இறங்கியிருக்காங்கங்க. நான் ஓசூர்ல இவ்வளோ இறங்குவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்லைங்க. நம்ம வண்டிக்கு ஓசூர்ல நம்ம டிமாண்ட் இருக்கு. வண்டியில மொத்தம் 16 எக்கனாமி தேர்ட் ஏசி கோச் இருக்குங்க. அது போக முன்னாடி ஒரு லக்கேஜ் ரேக்கு, பின்னாடி ஒரு லக்கேஜ் ரேக்கு, மொத்தம் 18 கோச் இருக்கு. சிங்கிள் ட்ராக் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம வண்டி நிக்குது. ஏன்னா அடுத்து யஷ்வந்த்பூர்ல இருந்து ஓசூர் வர மெமு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வண்டி இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வண்டி எடுப்பாங்க. யஷ்வந்த்பூர் ஓசூர் மெமு இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து திரும்ப யஷ்வந்த்பூருக்கு மெமுவா கிளம்பி போகும். அதுக்கான கூட்டத்தை பாருங்க. எவ்வளோ ஆஃபீஸ் போறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்று இருக்காங்க அப்படின்னு பாருங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கி அந்த பக்கம் போறாங்க. ட்ரெயின் வரப்போ எவ்வளோ டேஞ்சர். ட்ரெயின் வரும்போது ட்ராக் கிராஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருந்து கிராஸ் பண்றாங்க பாருங்க. சின்ன ட்ரெயின் தான் போலங்க. பாருங்க எப்படி ஏறுறாங்கன்னு. எல்லாம் ஆஃபீஸ் போகணும், என்ன பண்ணுவாங்க. அப்படியே இந்த கார்டன் பாருங்க. சூப்பரான ஒரு சன்ரைஸ் வேறு ஆயிடுச்சுங்க. குளிர் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. 6:30 7:30க்கு இருந்த மாதிரி இல்லை. ஓசூரில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருக்கேங்க. இட்லி வாங்கியிருக்கேன். இது 40 ரூபா. உள்ளே சட்னி இருக்குன்னாங்க. கூட சாம்பார் வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். குட்டி குட்டியாக 4 இட்லி வச்சுருக்காங்க. கூட சட்னி இருக்குது.
நம்ம வண்டியெல்லாம் ஆன்போர்ட் கேட்டரிங் எதுவும் கிடையாதுங்க. இந்த டீ காஃபி மட்டும் ரெகுலரா வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓசூர்ல ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் விற்கிறாங்களான்னு பார்த்தேன். அந்த இட்லியோட பேக்கேஜிங் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருந்தது. வழக்கமான ரயில்வே கேன்டீன்ல பண்ற பேக்கேஜிங் மாதிரி இல்லைங்க. அதனால கண்டிப்பா வெளியே தான் வாங்கியிருப்பாங்க. எப்படியும் நல்லா இருக்கும், அதனால இட்லி வாங்கிடலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். நல்லாவே இருந்தது. ஸோ ஓசூர் பக்கம் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா ட்ரெயின்ல நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருந்தது. ஆனைக்கல் ரோட் ஸ்டேஷன்ல இருக்கோங்க. அடுத்து எஸ்எம்பிடி பெங்களூரு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வருது. அந்த ட்ரெயின் கிராசிங்காக தான் இப்போ நம்ம வண்டி இங்கே ஒரு அன்ஷெட்யூல்டு ஹால்ட்டில் நின்றுருக்கு. கூட்டமே ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லைங்க, எம்டியாக தான் இருக்கு வண்டி. ஆனைக்கல் ரோடில் இன்னொரு ட்ராக் போடுறாங்க போல், அதுக்கான இடம் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. இந்த ஓசூர் பெங்களூர் லைனை வந்து டபுளிங் பண்ணிகிட்ருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு நைட்டு போகணும்னா தினமும் 3 ட்ரெயின் இருக்குங்க. ஒன்னு கன்னியாகுமரியில இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போற ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ், ரெண்டாவது கண்ணூர்ல இருந்து யஷ்வந்த்பூர் போற எக்ஸ்பிரஸ், மூணாவது திருவனந்தபுரம் நார்த்ல இருந்து மைசூர் வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ். இந்த 3 ட்ரெயினுமே கேரளா வழியா டிராவல் பண்றதுனால செம்ம டிமாண்டா ஓடுற ட்ரெயினுங்க. டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ல போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்ட் ஏசி கோச் அப்படிங்கறதுனால மேக்சிமம் இந்த ட்ரெயினை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு, இதோட டைமிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடா இருக்குங்க. நைட் 1:30 மணிக்கு கோயம்புத்தூர் எடுத்து அடுத்த நாள் காலையில கிட்டத்தட்ட 9:45 மாதிரி யஷ்வந்த்பூர் போகும். சோ அதனால ஆபீஸ் போறவங்க எல்லாம் இந்த ட்ரெயின் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி எப்படி வாரத்துல 3 நாள் ஓடுதோ அதே மாதிரி வாரத்துல 3 நாள் கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போறதுக்கு இன்னொரு வண்டி இருக்கு. அந்த ட்ரெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் எஸ்எம்பிடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ். அது எந்தெந்த நாள் ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை, புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. நம்ம வந்து இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் நீங்க எப்ப ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெங்களூர் போயே ஆகணும், சீப்பா போயே ஆகணும். எனக்கு நான் பெங்களூர் எந்த டைமுக்கு போய் சேருவேன் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வண்டியில் வரலாம். சூப்பரான வண்டி தான் இது. 10 மணி ஆகுதுங்க. ஒரு 15 நிமிஷம் டிலேல தான் நம்ம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். 1வது பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆயிருக்கோங்க. நைட் ஏறி ஒரு 10 மணி மாதிரி நம்ம பெங்களூர் ரீச் ஆகிறதுனால கொஞ்சம் லாங் ஜர்னி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. லேட் நைட் ஏறி ஒரு காலையில் ஒரு 7-8 மணி மாதிரி நம்ம பெங்களூர்ல இறங்கி இருந்தோம்னா ஒரு லாங் ஜர்னியா நமக்கு ஃபீல் ஆயிருக்காது. ஏசில வந்தனால டயர்ட் தெரியல. நான் ஏசில வந்திருந்தா கண்டிப்பா டயர்ட் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வண்டியில வந்து ஏசி கோச் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி ஓவராலா இது ஒரு சூப்பர் ஜர்னியாவே இருந்ததுங்க. இந்த கிருஷ்ணராஜபுரம் வேப்சவன் தான் நம்மள இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் வரை கூட்டிட்டு வந்திருக்குங்க. திருவனந்தபுரத்துல இருந்து பெங்களூர் வர வரைக்குமே நம்ம வண்டிக்கு எந்த லோகோ சேஞ்சோ லோகோ ரிவர்ஸலோ எதுவும் கிடையாது. இந்த வேப்சவன் மட்டும் தான்.
நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ட்ரெயின் vlog வந்திருக்குங்க. ஒரு 2 மாசமா நம்ம சேனல்ல எந்த vlogமே வந்திருக்காது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ங்க. அதை சால்வ் பண்ண அதுல ஃபோக்கஸ் பண்ணி vlogging பண்றதை அப்படியே விட்டுட்டேன். அந்த பர்சனல் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் சால்வ் ஆகல, அப்படியே தான் இருக்கு. சரி, அதுலயே இருக்கிறதுக்கு பதிலா வெளியே வந்து வேற எதுலயா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க மறுபடியும் vlogging ஆரம்பிச்சிருக்கேன். இது போக இன்னொரு எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குங்க. அது கூட்டி சீக்கிரம் என்னன்னு சொல்றேன். இந்த வருஷம் நம்ம சேனல் அப்கிரேட் ஆக போகுதுங்க. அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். இது ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெயின் vlog இருந்திருக்கும் நம்புறேன். வழக்கமா நம்ம பண்ற ட்ரெயின் vlog-ஓட ஃபார்மேட்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். இனிமேல் வீடியோஸ் ரெகுலரா வருங்க.